வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கி முதல் பரிசை வென்ற கருப்பாயூரடி கார்த்தி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரை வழங்கினார் அமைச்சர் மூர்த்தி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த கார் பரிசாக மாண்புமிகு வணிகவரி பதிவுத்துறை வழங்கியுள்ளார்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை அடக்கிய 2ஆம் இடம் பிடித்த அபிசித்தருக்கு பைக் பரிசு. பைக் பரிசாக வழங்கப்படுகிறது. பைக் சாவி கொடுங்க சார். திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜி.பி. ராஜா சார்பாக பைக் பரிசாக வழங்கப்படுகிறது. 11 காளைகளை அடக்கி 3ஆம் இடம் பிடித்த ஸ்ரீதருக்கு மின்சார இருசக்கர வாகனத்தை பரிசாக வழங்கினார் அமைச்சர் மூர்த்தி. இரண்டாம் பரிசு சக்தி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சிறப்பாக விளையாடி டிராக்டரை பரிசை வென்ற ஏவிஎம் பாலாவின் காளை. சிறந்த காளை உரிமையாளர் பாலா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. மாட்டுக்கார மட்டும் துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக மாண்புமிகு வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர்கள் வழங்குகிறார்கள். 2வது பரிசை புதுக்கோட்டை தமிழ்ச்செல்வனின் காளையும் 3வது பரிசை கென்னடி என்பவரின் காளையும் தட்டிச் சென்றது. மணிமரன் சார்பாக பைக் பரிசாக வழங்கப்படுகிறது. தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமரன் சார்பாக பைக் பரிசாக வழங்கப்படுகிறது. காலை 3வது பரிசு. 3வது பரிசு கென்னடி மதுரை கென்னடி அவர்களுக்கு சக்தி சார்பாக இ-பைக். சிறந்த முதல் பரிசு பெற்ற சிறந்த காளைக்கு டிராக்டர் மாநில தமிழ்நாடு வழங்கப்பட்டது. அதே போன்று அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு தங்க மோதிரம் பரிசு வழங்கி வாழ்த்து. ஜல்லிக்கட்டில் சிறந்த மாடுபிடி வீரர்களாக தேர்வாகும் வீரர்களுக்கு கால்நடைத்துறையில் அரசு பணி. அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில். காணும் பொங்கலையொட்டி சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் குவிந்த பொதுமக்கள். பறவைகள், பாம்புகள், விலங்குகளை குழந்தைகளுடன் கண்டு ரசித்த மக்கள். காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்த மக்கள் கூட்டம். பாதுகாப்பு கருதி கடலில் இறங்க அனுமதி மறுக்கப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றம். பரமக்குடியில் 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தியாகி இமானுவேல் சேகரனின் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இமானுவேல் சேகரன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி மணிமண்டபத்தை பார்வையிட்டார்.
காரைக்காலில் கோலாகலமாக தொடங்கிய புகழ்பெற்ற கார்னிவல் விழா. ஆயிரக்கணக்கான மாணவர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் வண்ணமயமாக நடனமாடி அசத்தல். தனது குடும்பத்தினருடன் உற்சாகமாக பொங்கலை கொண்டாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உரியடித்து உற்சாகமாக கொண்டாடிய காட்சி இணையத்தில் வைரல். குலவிளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உதவித்தொகையாக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை செயல்படுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்பத் தலைவரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். ஐந்து லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஊரக வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். அறிவிப்பெண் 5, அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். மக்கள் நினைக்கும் அனைத்தும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நிர்வாக திறமை இருந்தால் அனைத்தையும் சமாளிக்கலாம் என்றும் விளக்கம். அவர்களுக்கு திறமை இல்லை, எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. எந்த சூழ்நிலை? ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செய்தோம். நாங்கள் திறமையாக நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். திமுக அரசின் திட்டங்களையே காப்பியடித்து தேர்தல் வாக்குறுதியாக தந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் 2011, 2016 தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு என்று தனது மனசாட்சியை இபிஎஸ் கேட்டு பார்க்க வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சனம். இலவசங்களை விட தரமான கல்வி, மருத்துவம் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். அதிமுக தேர்தல் வாக்குறுதி குறித்து சீமான் கடும் விமர்சனம். நினைக்கிறேன் கல்வி, மருத்துவம் இதெல்லாம் தரமா கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்குன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாயிருது. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி, உங்க பிள்ளையை நான் நல்லா படிக்க வச்சிடறேன். அது நாட்டின் செல்வம் அல்ல, வீட்டின் செல்வம் அல்ல, நாட்டின் செல்வம்னு படிக்க வச்சிடறேன். உங்கள் தாய்க்கு முடியல, அவள் வீட்டின் தாய் இல்லை, நாட்டின் தாய், தேசத்தின் தாய்னு நான் மருத்துவம் பார்த்துறேன். ₹1 1 கோடி வரை நான் வைத்தியம் பார்க்குறேன். அப்போ அந்த செலவு தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன். அப்போ உங்களுக்கு செலவு மிச்சம். தமிழ்நாட்டில் நடப்பது ஜனநாயகம் அல்ல, கேடுகெட்ட பணநாயகம். ஆட்சி முறையில் மாற்றம் வந்தால் மட்டுமே எல்லாம் மாறும் என்று சீமான் ஆவேசம். இப்ப பணி நியமனமா பணம் கொடுக்கணும், பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும், பணி உயர்வா பணம் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி சொல்லுது? இது ஜனநாயகம் இல்ல, கேடுகட்ட பணநாயகம். அதுதான் அதை மாற்றணுங்கிறேன். இன்னும் சில தினங்களில் கூட்டணி குறித்து முடிவு, புதிய கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை என்றும் ஓபிஎஸ் திட்டவட்டம். பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்திற்கு அழைப்பு இல்லை என்றும் விளக்கம். பிரதமர் கொடுத்திருக்கா, இதுவரை வரவில்லை. நீங்க ஏசியத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியுமா? யாருடன் கூட்டணி என்பதை உரியவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். என்டிஏ கூட்டணி குறித்த கேள்விக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதில். உங்களுக்கு தெரியும், நான் பொதுவாக நிகழ்ச்சி இல்லைன்னா வெளியில் போகிறதில்ல, எங்கேயும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் இல்லை.
சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன். டெல்லிக்கே சென்றாலும் அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையே. எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும். 11 ஆண்டுகள் அங்கே நான் எம்பியாக இருந்திருக்கேன். எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும், நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டில் திருமணங்கள் இருக்கும். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தில் 97% குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெற்றுள்ளனர். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிக்கை. தென்காசி மற்றும் குற்றாலத்தில் விலை உயர்ந்த 4 மோட்டார் சைக்கிள்களை திருடிவிட்டு கேரளாவுக்கு தப்பிய நபர்கள். விரட்டை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்த கேரள மக்கள். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு மது போதையில் வந்த வடமாநில இளைஞர் பெண்களிடம் அத்துமீறல். 5000 ரூபாய் அபராதம் செலுத்திவிட்டு செல்லுமாறு வனத்துறை அதிகாரி கூறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. குற்றாலத்திற்கு சுற்றுலா வந்த சென்னையைச் சேர்ந்த பிரபல ரவுடி உட்பட 4 பேர் துப்பாக்கி முனையில் கைது. தென்காசி மாவட்ட போலீசார் அதிரடி நடவடிக்கை. தமிழகத்தில் அல்மான் கிட் சிரப் விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் தடை. பீகாரில் தயாரிக்கப்படும் மருந்தில் எத்திலின் கிளைகால் நச்சு வேதிப்பொருள் இருப்பதால் உறுப்புகளை செயலிழக்க செய்யும் என்று எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்த வடமாநில தொழிலாளர்களின் உடல்களை மீட்டு போலீசார் விசாரணை. இரண்டு நாள் பயணமாக அசாம் செல்லும் பிரதமர் மோடி 6950 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். குவாஹத்தியில் சாரு சஜாய் ஸ்டேடியத்தில் நடைபெறும் பாரம்பரியமிக்க போடோ கலாச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். நாட்டின் முதல் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மேற்கு வங்கத்தின் ஹவுரா மற்றும் அசாமின் குவாஹத்தி இடையே படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். தமிழகம் மேற்கு வங்கம் இடையே 3 அம்ரித் பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஜல்பைகுரி திருச்சி, தாம்பரம் சந்திரகாச்சி, நாகர்கோவில் ஜல்பைகுரி இடையே வாராந்திர ரயில்களாக இயக்கப்படும் என அறிவிப்பு. டெல்லியில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம். கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார், எம்பி கார்த்தி சிதம்பரம், தங்கபாலு உள்ளிட்டோர் பங்கேற்பு. மத்திய பிரதேசம் இந்தூரில் சுகாதாரமற்ற குடிநீர் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல். மாநகராட்சி விநியோகித்த குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பரிதாபம். சபரிமலை ஐயப்பன் கோயில் துவாரபாலகர் சிலை தங்க கவச திருட்டு விவகாரம். அறிவியல் சோதனை அறிக்கை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைப்பு. அருணாச்சல பிரதேசம் சேலா ஏரியை பார்வையிட சென்ற கேரளாவைச் சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள் உறைந்த ஏரியில் வழுக்கி விழுந்து உயிரிழந்த சோகம். ஒருவரின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவரை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். கொழும்புவில் மீண்டும் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. சிறுவன், சிறுமி என 2 படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. கர்நாடகாவில் இருந்து சபரிமலைக்கு வாகனத்தில் சென்ற கர்நாடக பக்தர்கள். வாகனத்தில் இருந்த கொடியை கழற்ற வலியுறுத்தி தமிழர்கள் தாக்குதல் நடத்தியதாக வெளியான வீடியோவால் பரபரப்பு.
காவேரி பிரச்சனை தமிழ் அடிக்கும் போது வலிச்சுதாடா. காவேரி பிரச்சனை தமிழ் அடிக்கும் போது வலிச்சுதா. ஐயப்பா போறீங்க எது குடிக்கிட்டு வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை போட்டியில் குறைந்த வயதில் அரை சதம் கடந்த வீரரானார் இந்தியாவின் 14 வயது வீரர் வைபவ் சூரியவன்ஷி. வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் 67 பந்துகளில் 72 ரன்கள் அடித்து அபாரம். துபாயில் நடைபெற்று வரும் கார் ரேஸில் அஜித்குமார் ரேசிங் அணியைச் சேர்ந்த வீரர் அயர்டன் ரெனால்ட் ஓட்டிச் சென்ற கார் தீப்பற்றி எரிந்து விபத்து. காரில் ஏற்பட்ட என்ஜின் கோளாறு காரணமாக தீப்பற்றியதாக தகவல். Plume of white oil smoke that's coming from the back of the car. He's done very well to have all of that failure off circuit, so maybe some Back, it might not be as bad as you at first.